அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் புதிய மாற்றங்களும் மேலும் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்துவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரச்சனைக்குங்க. இப்ப அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சமீபத்தில் தமிழக அரசு கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் குடும்பத் தலைவிகளுக்கு தலா ரூபாய் 5000 உதவித்தொகை வழங்கியது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வரும் முன் தடையின்றி நிதி சென்றடைவதை உறுதி செய்ய முன்கூட்டி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தற்போது புதிய தகவலின்படி மேலும் ரூபாய் 5000 கூடுதலாக வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இது பெண்களுக்கு கடன் உதவி அல்லது சுயதொழில் தொடங்குவதற்கான நிதியாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் மாதாந்திர உரிமை தொகை ரூபாய் 1000 இருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என முதல்வர் ஸ்டாலின் வாக்குறுதியாக அறிவித்துள்ளார். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மகளிர் உரிமை தொகை மற்றும் கோடைகால சிறப்பு நிதி என மொத்தம் ரூபாய் 5000 தொகையை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தி இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ள நிலையில் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான நகைக்கடன் தள்ளுபடி குறித்த எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் மீண்டும் வலுப்பெற்றுள்ளது. குறிப்பாக ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் தங்களது வாழ்வாதாரத்திற்காக கூட்டுறவு வங்கியில் வைத்துள்ள நகைக்கடன்கள் எப்போது தள்ளுபடி செய்யப்படும் என்ற ஆவலுடன் காத்திருக்கின்றனர். மக்களின் இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் தமிழக அரசு தற்போது ஒரு முக்கிய நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. மாநிலம் முழுவதும் உள்ள கூட்டுறவு வங்கிகளின் நிலுவையில் உள்ள நகைக்கடன்கள் தகுதியான பயனாளிகளின் விவரங்களை சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கான தரவுகள் சேகரிக்கப்பட்டு வருவதால் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாகவே நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அதிகாரப்பூர்வமான மற்றும் மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகலாம் என்று அரசு துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் மற்றொரு மகிழ்ச்சி அறிவிப்பாக தமிழக மக்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 12000 வரவைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி மத்திய அரசு ஒரு பிரமாண்டமான நிதி திட்டத்தை தயார் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக வாக்காளரின் கவனத்தை தன்பக்கம் ஈர்க்க பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 12000 வரவைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய அரசின் கேஸ் மானியம், உரமானியம் மற்றும் பிரதமரின் கிசான் சம்மான் நிதி போன்ற பல்வேறு திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் நிலுவைத் தொகைகளை ஒருங்கிணைத்து அவற்றை மொத்தமாக ரூபாய் 12000 வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தமிழக மக்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 12000 விரைவில் வர உள்ளதால் தமிழக மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி, வணக்கம்.